அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த கணவன் மனைவி பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஒரு கணவன் அதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷங்கிட்ட அவனுக்கு தேவையான எல்லா காசும் அவங்ககிட்ட இருக்குது. பஜாரில் நடந்து போகும்போது அவன் பார்க்குறான், அவன் நினச்சா அதை வாங்கலாம். ஆனால் காசெல்லாம் இருக்குது வாங்கிறதுக்கு, ஆனால் வாங்கலை, அதை வாங்க மாட்டேங்கிறான். இதுக்கு நீங்கள் வச்ச பேர் கஞ்சன் இல்லை. காசு இருந்து வாங்க பார்க்கணும், அது பேர் கஞ்சன் கிடையாது. அவன் தான் சிறந்த தந்தை. அவனோட ஆசையை அப்படியே குழி தோண்டி புதைச்சி, எனக்கு என்ன நம்பி என் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தன்னோட ஆசையை நான் மனைவி மறக்கும் மனைவிங்களுக்கும் நான் வரேன். தன்னோட ஆசைகளை குழி தோண்டி புதைச்சி அவனை எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டு வருவான். ஆஃபீஸில் எவ்வளோ திட்டு. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும் அந்த 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 கஷ்டமான ஒரு தருணத்தை நம்ம நேரில் பார்க்கணும். ஒரு கணவன் அவனோட அலுவலகத்தில் அவன் நடக்கிற கஷ்டங்கள், அவன் வாங்குகிற திட்டு, எவ்வளோ விஷயம் ரோட்டில் வர வரைக்கும் அவன் கஷ்டத்தில் வருவான். வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக வீட்டுக்கு வரும்போது மனைவி சிரித்த புன்னகையோட சிரித்த முகத்துடன் வரவேற்கிறாரா? எத்தனை பெண்கள் இப்படி வரவேற்கிறீங்க? வந்த உடனே என்னங்க வீட்டில் அது இல்லை, அரிசி இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க தவிர, வாங்க ஒரு சலாம் சொல்லிட்டு உள்ள சிரித்த முகத்தோட உள்ளே கூப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்றீங்களாங்க, எனக்கு தலைவலிக்குதா, காஃபி சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவனுக்கு அன்றைக்கி நடந்த மொத்த டென்ஷனும் மறந்துடுவான், மொத்த கவலையாக மறந்துடுவான். இது பெரும்பாலும் பண்ணி பாருங்கள். இப்போது தந்தையானவன் வீட்டுக்குள்ளே வந்தவனே ஒரு அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களா? பெரிய பிள்ளை சாப்பிட்டானா, கடைசி பிள்ளை சாப்பிட்டானா, என் பொண்ணு சாப்பிட்டுச்சா கேட்குறாங்க தவிர, என் மனைவி நீ சாப்பிட்டியா, மனைவியை பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கேட்குற ஆண்கள் ரொம்ப கம்மி தான். இதை எப்போ அவங்க உணர்வாங்க? இந்த மனைவியோட உணர்வு இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு எப்போ தான் புரிய வரும்? உங்கள் குழந்தைங்களாம் நீங்கள் படிக்க வச்சு அவங்க பெரிய ஆளாய் அவங்களுக்கு நிக்கா பண்ணி கொடுத்துட்டு பேர குழந்தைங்களாம் பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது உங்கள் பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 50 வயசுக்கு மேலே என்ன பண்ணுவோம், அப்படியே பொண்டாட்டியோட ஆதரவு நம்ம அப்படியே தேடுவோம். திரும்பி பார்த்தா அவ தான் இருப்பா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு புரியும்? பெத்த பையனாக இருக்கட்டும், பெத்த பொண்ணாக இருக்கட்டும், ஒரு கணவன் இல்லாமல் ஒரு மனைவியோ, ஒரு மனைவி இல்லாமல் கணவனோ இருக்கிற கஷ்டம் நீங்கள் போய் கேட்டால் தான் தெரியும் அதோட வலியோ வேதனை என்னன்றது. திரும்பி பார்த்தா மனைவி மட்டும்தான் இருப்பான். என் புருஷன் இந்த டைமுக்கு சாப்பிடுவான், என் புருஷன் இந்த டைமுக்கு தூங்குவான், என் புருஷன் இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இது எல்லாமே கணக்கு போடுற பொண்டாட்டி தான், மனைவி தான். நம்ம என்ன பண்ணுறோம், 50 வயசுக்கு மேலே மனைவிகிட்ட போய் கேட்குறோம், கொள்கிறோம். மனைவி மூஞ்சி சொல்லிச்சு நம்ம கொடுக்குறா, செய்கிறா, ஆதரவாக இருக்கிறா. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே மனைவிக்கு ஒரு தனியாக ஒரு அந்தஸ்து கொடுத்து, அவளை அழகுபடுத்தி, அவளை பாராட்டி, அவள் நிறைய அன்பளிப்பு கொடுத்து, அன்பளிப்பு கூட வேணாம், 4 வாரத்தை நல்ல அன்பாக பேசி பாருங்களேன். நீங்கள் கடைசி காலத்தில் எதிர்பார்க்காமே நிற்பாங்க. நீங்கள் திரும்பி பார்க்கவே வேணாம். அந்தளவு இடத்த அவங்க கொடுக்க மாட்டாங்க. என் புருஷன் அது சாப்பிட மாட்டான், என் புருஷன் இது சாப்பிட, அவங்களே ஒரு பாசத்தை கொட்டுவாங்க. இதை நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது, ஆரம்பத்தில் பசங்க மேலே பாசத்தை கொட்டிடுறீங்க, பிள்ளைங்க மேலே பாசத்தை கொட்டிடுறீங்க, மனைவியை விட்டுறீங்க. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணி வச்சு, லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்து, அப்புறமா குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்க ஸ்கூலில் கூப்பிட்டு அவங்களுக்கு தலைவாரி குளிக்க வச்சு பவுட்ரு அடித்து எல்லாமே பண்ணி, மனைவியை பற்றி நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்கள் மனைவியை நல்லா பாசமாக பார்த்துக்குங்க, அன்பாக பார்த்துக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எப்படி பார்த்தாருன்ற நீங்கள் கேட்டீங்க. சிறந்த கணவனாக இருந்தார், சிறந்த மனிதனாக இருந்தார், சிறந்த கணவனாக இருந்தார், சிறந்த ஆசிரியராக இருந்தார். சில முட்டாள் கணவன் மனைவிமார்கள் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? கணவனை அடிமையாக்கி பார்க்குறது, அதே மாதிரி மனைவியை அடிமையாக்கி பார்க்குறது. நீங்கள் கணவனை அடிமையாக்கி பார்க்காம அரசனாக்கி பார்த்தீங்கன்னா உங்களை அவன் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கணவனை நீங்களும் மனைவி ராணி மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மனைவி உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கணும். மனைவி கோவப்படும் போது கணவன் விட்டு கொடுத்துட்டு போகணும், கணவன் கோவப்படும் போது மனைவி விட்டு கொடுத்துட்டு போகணும். இதுதான் வாழ்க்கை. ஹயர் உங்களையும் என்னையும் சிறந்த கணவன் மனைவியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.